ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து பல ஓமைகள் மூலமாக ஜனங்கள்கிட்ட பேசினார். அதில் ஒரு ஓமை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எதை குறிக்குது, அதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும், அதைத்தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் மனவாட்டி தொலைத்த 10வது வெள்ளிக்காசு எது, அதை எப்படி அவ கண்டுபிடித்தாங்க, அதைத்தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது 9வது வசனம். அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இந்த இடத்துல ஒரு பெண் 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போய் விடுது. அந்த வெள்ளிக்காசு எது அப்படிங்கிற சரித்திர பின்னணியை குறித்து நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மணவாளன் தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை நிச்சயதார்த்தம் செய்து 10 வெள்ளிக்காசை அந்த பெண்ணுக்கு ஒரு கயிற்றுனால கட்டி அந்த பெண்ணுடைய தலையில் கட்டிட்டு போவான். தினமும் அந்த பெண் திருமணம் முடியும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து அந்த 10 வெள்ளிக்காசும் என் மணவாளன் கொடுத்த 10 வெள்ளிக்காசையும் நான் பத்திரமா வச்சிருக்கிறேன்னா, என் மணவாளன் திரும்பி வருவார், என்னை திருமணம் செய்து கொண்டு போகும்பொழுது கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லுவாரேன்னு சொல்லி தினமும் அந்த 10 வெள்ளிக்காசு சரியாக இருக்குதான்னு சொல்லி அவர் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வரும் பொழுது, ஒரு நாள் அவள் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறா. 9 வெள்ளிக்காசு மட்டுமே இருக்குது, ஒரு வெள்ளிக்காசை காணும். அதை பார்த்த அந்த பெண் உடனே பயந்து பதறி போய் அந்த வெள்ளிக்காசு அவ தேட ஆரம்பிக்கிறாள். ஜாக்கிரதையா தேடி கண்டுபிடித்து அதற்கு பிறகு அதை தான் கட்டிக்கொண்டு பக்கத்தில் இருந்த எல்லா சிநேகிதிகளையும் கூப்பிட்டு சந்தோஷப்பட்டாள். தேவஜனமே, இந்த 10 வெள்ளிக்காசு எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மணவாளன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மணவாட்டி தான் சபை. இந்த சபைக்கு இந்த 10 வெள்ளிக்காசு அப்படிங்கிறது தேவன் சபைக்கு கொடுத்த 10 கட்டளைகளை குறிக்குது. ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் இந்த 10 கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்ந்த மட்டும்தான் அவங்க அவருடைய ஜனமாக இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியும். இந்த 10 கட்டளைகளில் ஒரு கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியலைனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 10 கட்டளைகளையும் நம்ம மீறிட்டோமா, நம்ம தொலைச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த 10 கட்டளைகளின்படி வாழ வேண்டியது அவசியம். 2வது காரியம், இந்த 10 அப்படிங்கிறது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் 10ல் 1 ஆண்டவருக்கு கொடுக்கணும். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். என் ஆலயத்தில் அகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் என்னுடைய பண்டசாலைக்குள்ளே கொண்டு வாங்க, அப்போ நான் உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் வருஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். தேவஜனமே, இந்த 10ல் 1 அப்படிங்கிறது தசம பாகத்தை குறிக்கிறதா இருக்கு. இதை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு 10 ரூபாய் கொடுக்கிறார். அதில் 9 ரூபாயை நாம் எடுத்துக்கொள்கிறோம், 1 ரூபாயை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். அந்த 1 ரூபாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்தும்படி தேவன் சொன்னார். தேவஜனமே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, ஆண்டவருடைய ஊழியங்கள் நடைபெறுவதற்கு இந்த 10ல் 1 அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் தானே இது சொல்லப்பட்டுச்சு, புதிய ஏற்பாட்டில் இருக்குதானா, புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்துவே இதை வலியுறுத்தி இருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ பகுதி 23வது அதிகாரம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும்
விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இந்த 10ல் 1 தேவனுக்காக செலுத்த எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அடுத்த 3வது ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் பல பேர் அவர்கிட்ட அற்புதம் பெறும்படி வந்தாங்க. அதில் ஒரு முறை 10 குஷ்டரோகிகள் அவரை தேடி வந்தாங்க. அந்த 10 பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். அந்த 10 பேரில் 9 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட திரும்பி வரல, மாறா சுகம் ஆன உடனே தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போயிட்டாங்க. அந்த 10 பேர் சுகத்தை பெற்றார்கள். அதில் 9 பேர் சுகமானதை கண்டபோது அவங்க வீட்டுக்கு கடந்து போயிட்டாங்க. அந்த 10 பேரில் ஒருவன் மாத்திரமே இயேசு கிறிஸ்துட்ட வந்து நன்றி செலுத்துகிற விதமாக, தேவனை ஆராதனை செய்கிற விதமாக, அவரை பணிந்து கொள்ளுகிற விதமாக, அவரை மகிமைப்படுத்துகிற விதமாக ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் வந்தேன்னு கேட்கல, மாறா சுகமானவங்க 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க? வாரத்தில் 7 நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 6 நாட்களை சொந்த வேலைக்காக நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த ஒரு நாள் கர்த்தரை ஆராதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரோட வார்த்தையை தியானிக்கும்படி நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டாமா? தேவன் இதை நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். காலம் சமீபமாக இருக்கு. நம்ம ஆலயத்துக்கு போகணும், அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படியணும், அநேகருக்கு சாட்சியாக வாழணும், அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும், முடிவு பரியந்தம் சபையில் நிலச்சிருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மளை குறித்த நோக்கமாக இருக்கு. அன்னைக்கு அந்த பெண் 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து 1 வெள்ளிக்காசு காணாமல் போன போது அதை ஜாக்கிரதையாய் கண்டுபிடித்தது போல தேவஜனமே நாமளும் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த 3 காரியங்களில் எதில் தவறி இருக்கிறோம் அதை சரி செய்து கொள்ளுங்க. இதை எப்படி ஜாக்கிரதையாய் கண்டுபிடிக்கிறத அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? தகப்பனே, இந்த ஊமையை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த 1 வெள்ளிக்காசு காணாமல் போன அந்த பெண் தகப்பனே அதை அசால்ட்டாக அஜாக்கிரதையாக விடலை, அதை தேடி அவள் கண்டுபிடித்து அதை சந்தோஷப்பட்டு தகப்பனே மனவாட்டிங்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொண்டாப்பா. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த 10 கட்டளைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்தை நாங்கள் செலுத்துகிறோமா? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை நாங்கள் கலந்து கொள்ளுகிறோமா? ஒருவேளை எதுலையாவது தவறு இருந்தால் அதை இன்னைக்கு சரிப்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.